இந்த 6வது மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், the promise that God has given us in the 6th month, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், is from Romans chapter 11 and verse 36. Let's everyone read together. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். For from him and through him and for him are all things, to him be the glory forever. இன்னைக்கு நாளையும் நமக்கு தியானிக்க முடியாத 2 காரியத்தை நாம் தியானிப்போமாக. We will not be able to meditate on all the 4, but we will meditate on 2 things. From him and to him. From him and to him we will meditate on today. ஒரு லெட்டர் நம்ம ஒரு கடிதாசியை நம்ம யாருக்குன்னா அனுப்பணும்னா from to இல்லைன்னா முடியாது. If we have to write a letter without from and to, it is meaningless. நீங்க அந்த அட்ரஸ் கார்டில் நீங்க இப்போலாம் நீங்க வந்து கொரியர் அனுப்புனா கூட அங்க from போட்டிருக்கணும். If we have to send a courier, there should be a from address. நீங்க toவும் போட்டிருக்கணும், fromம் போட்டிருக்கணும். Both from and to are important. இந்த இரண்டும் அவருக்கே உரியதா இருக்கிறது. And both these from and to are belongs to him alone. அவரால் அவருக்கு. For him and to him. ஆமென். Praise the Lord. இதை உணர்த்துவதற்கு கர்த்தர் சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கொடுப்பாராக. To understand this, may God help us and bless us with understanding. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், அவரால் என்று சொல்லப்படுகிற காரியம். The first thing that is mentioned is from him. அவரால் என்று சொல்லப்படுகிற காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். Thank God for the things that has been mentioned that is from him. முதலாவது நாம் அவரால் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? What are the things that we receive because of him? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். The book of 1 John chapter 3 and verse 22. நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். And we receive from him anything we ask, and we receive it because of him. நாம் அவராலே பெற்றுக்கொள்ளும் கிருபை தேவன் நமக்கு தருகிறார். God has given us the grace to receive anything that we ask because of him. அவரால் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? What is the thing that we receive because of him? நாம் எதையெல்லாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை எல்லாம் அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். Whatever we pray unto him, we receive it from him. இந்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் ஒரு வார்த்தை, God wants to sensitize each one of us sitting here. ஆண்டவரே, நான் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்திற்கும் நீர் பதில் அளிக்க உம்மாலே ஆகும் ஆண்டவரே. Lord, you are able to answer everything, every one of my prayers. அந்த பதில் யாரால் கூடும் என்று சொன்னால் அவரால் மட்டுமே ஆகும். And these answers will be possible only by him. ஒருவேளை ஒரு மனுஷனிடத்திலே போய் நாம் சில காரியங்களை கேட்டால் அவரிடத்திலே நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். Maybe if we ask a certain man for certain questions, we will not be able to answer us. ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, But when we ask our God, ஆண்டவர் அவராலே நமக்கு ஒரு நன்மை கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார். he is a God who can bless us with good things. அவரால் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபை தேவன் நமக்கு தருகிறார். God has given us a grace to receive things from him. எப்பொழுது என்று சொன்னால், When does this possible? நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது. When we ask him. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, When we read in Mark chapter 11 and verse 24, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். Therefore I tell you, whatever you ask in prayer, believe that you have received it. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Matthew chapter 7 and verse 7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். it is said, ask and it will be given to you. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். For everyone who asks will receive. கேட்கிறது யாரிடத்தில் என்று சொன்னால், Whom do we ask? அவரிடத்தில் கேட்கிறோம். We ask him. பெற்றுக்கொள்ளுகிறது அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். And we receive it from him. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் மேன்மையான காரியங்களும் அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கின்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். We should have the understanding that every good thing we have received is from him. ஆண்டவரே, நான் கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. Lord, I will receive everything that I ask. ஆண்டவரே, எனக்கு வேலை வேணும் என்று நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால், If you ask that you want a job, நீங்கள் அவராலே பெற்றுக்கொள்வீர்கள். you will receive it from him. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால், If you ask him that you want a good family, கர்த்தர் அவராலே உண்டு பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். God will give you grace that from him you will receive it. என் வாழ்க்கையில நல்ல சுகம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால், If you ask for healing, கேட்கிற காரியம் அவராலே பெற்றுக்கொள்வீர்கள். you will receive the thing that you ask from him. நாம் எதை கேட்டாலும் அவராலே பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறது. We have the hope that whatever we ask, we will receive it from him.
ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6 9 வசனங்கள் வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், When we read from the book of 1 Kings chapter 3 verse 6 to 9, சாலமோன் இந்த இடத்திலே தேவனிடத்திலே கேட்கிறான். Solomon asked God, அவராலே பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? what did he receive from him? ஆண்டவர் அவராலே கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன் வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். God answers him, I have given you according to your word. சாலமோனுக்கு அவரால் பெற்றுக்கொண்ட காரியம் ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். Solomon received a discerning heart from him. ஆண்டவர் சொல்லுகிறார், இதனாலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னாக எழும்புவதும் இல்லை என்று சொன்னார். And that is why God says there will be no one equal to you before and after you. ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது நாம் அவரால் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், When we ask God for a certain thing and we receive it from him, ஆண்டவர் ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு போவார். God takes us through a new experience. இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிலையிலே தேவன் உங்களை நிறுத்துவார். God will establish you and make you stand in a place that has been never before. ஒருவேளை ஒரு மனுஷன் மூலமாய் ஒரு தயை வரும் என்று சொன்னால், If you receive a mercy because of a certain man, அது ஒரு எல்லாருக்கும் ஒரு சாதாரணது போல அமைந்துவிடும். it may seem like an ordinary thing. ஆனால் சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டது நிமித்தம் அவரால் கிடைத்த ஒன்று, But because Solomon asked God and because he received it from him, ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். God gave Solomon a wisdom and discerning heart. கொடுத்தவர் ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் ஒருவனும் எழும்ப முடியாது என்று சொன்னார். The God who gave him this told him that there will be no one equal to you before you and after you. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற காரியத்திற்கு நாம் அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். In our lives, when we ask God for certain things, we receive it from him. அவராலே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதோடு நிறுத்திவிட மாட்டார். When we receive it from him, God does not stop there. ஆண்டவர் சொல்ல, அடுத்த வசனத்தில், நீ கேளாத ஐஸ்வரியத்தின் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். God continues to say that I will give you wealth and riches that you have not asked for. இந்த ஐஸ்வரியத்தின் மகிமையை நான் உனக்கு ஏன் அருளினேன் என்று சொன்னால், Why have I given you this wealth? உனக்கு சரியானவன் ஒருவனும் எழும்பாதபடி உன்னை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். Because I have exalted you that in your lifetime there will be no one equal to you. உன் நாட்களிலே எந்த ஒரு ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வரியமும் செல்வந்தனும் இருந்திருக்க முடியாது. There might be no king in your days that who is as wealthy and as rich as you. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அவரிடத்தில் கேட்கிறோம். Dear children of God, we ask God. ஆண்டவர் தான் நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னால், If God himself helps us accomplish certain things, நாம் கேட்ட காரியம் அவரால் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், if we receive what we have asked him, அது மகிமை நிறைந்ததா இருக்கும். it will be a glorious thing. அது கனத்திற்குரியதா இருக்கும். It will be an honorable thing. அது என்றென்றைக்கும் நிலைக்கும் ஒரு ஆசீர்வாதமானதா இருக்கும். It will be a blessing that is for everlasting to everlasting. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார்கள். The Israelites asked God. வனாந்தரத்தில் இச்சித்து ஒன்று கேட்டார்கள். Because of their lust, they asked God in the desert. கர்த்தர் அவராலே தான் வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார். God rained on manna in the desert because through him. அவரால் தான் காடையை கர்த்தர் உண்டு பண்ணினார். God rained down the quails from the heaven. ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு ஆசீர்வாதம் இல்லாததா இருந்தது. But it was not a good thing in the sight of God. அவர் கேட்டதை தான் அவரால் பெற்றுக்கொண்டார்கள். They received what they had asked God. இதுல என்ன வித்தியாசம்? What is the difference in this? தேவனுக்கு உகந்த ஒன்றை நாம் கேட்கிறோமா? Are we asking what is pleasing in the sight of God? அல்லது என் வாழ்க்கைக்கு இச்சையான அல்லது விருப்பத்திற்கு சொந்த விருப்பத்திற்கு ஏதுவான காரியத்தை நான் கேட்கிறேனா? Or are we asking things that to please ourselves or for our selfish desires? இரண்டுமே அவரால் உண்டானதுதான். Both things were given by God. ஆனால் அவரால் உண்டாகுகிற காரியம் எனக்கு மகிமை நிறைந்ததாகவும் மேன்மை உள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், But whatever we receive from him, for it to be exaltable and honorable, நான் கேட்கிற காரியம் உகர்ந்ததா இருக்க வேண்டும். whatever we ask should be pleasing to God. சாலமோன் கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு அது உகர்ந்ததா இருக்கிறது. Whatever Solomon asked was pleasing in the sight of God. நமக்கு மத்தேயு 7:7 வாசிக்கும் பொழுது, When we read in Matthew 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ask and you will receive it. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். Whoever asks will receive. ஆண்டவர் இன்னைக்கு கூட ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டார், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டீர். Today God
has told us. இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். We will think that we will pray using this promise. ஆனால் நாம் கேட்கிற காரியம் அவருக்கு உகந்ததா இருக்கிறதா? But is it pleasing whatever we ask God? அவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? Is it desirable in the sight of God? அப்படி உகந்ததாகவும் பிரியமானதா இருக்கும் என்று சொன்னால் அவரால் உண்டாகுகிற காரியம் நிரந்தரமானதா இருக்கும். Whatever we receive from God will be a permanent thing when it is pleasing and desirable in the sight of God. அது மேன்மை நிறைந்ததாக ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்கும். It will be a blessing and an honorable thing in the sight of God. நான் கேட்கிற காரியம் அவரால் உண்டானது என்பதை நான் நினைத்துக் கொள்ள கிருபை தருவீராக. Help us to remember and understand that whatever we ask we receive from him. நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறான். The centurion comes to Jesus and asks, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லுகிறான். He says, my servant is crippled and he's been suffering. ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டு கேட்கிறான். Because he pleads with God and asks, அவனுக்கு அவரால் கிடைத்த பதில் என்ன? what was the answer he received from Jesus? நீ போகலாம். You can go. நீ போகலாம் என்று சொன்னார். Jesus told him, go. அவனுக்கு கிடைத்த பதில் நீ போகலாம் என்றுதான். The answer the centurion received was to go. ஆனால் அவரால் கிடைத்த பலன் என்ன, ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், But what was the blessing he got? அந்த ஒரு நாழிகையிலே அந்த ஒரு சமயத்திலே அவன் விடுதலை பெற்றவனாய் இருந்தான். He received deliverance at the same instant. இயேசு அவனை பார்க்கவில்லை. Jesus did not see him. அவனை அழைத்து வரவும் சொல்லவில்லை. Jesus did not ask him to bring அல்லது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கும் போகவில்லை. or Jesus did not go to that place. அந்த வேலைக்காரனை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் இயேசு அறியாதவராய் இருந்தார். Jesus did not know anything about the servant. ஆனால் அவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். என் திமிர்வாதக்காரன் வியாதியாய் கிடக்கிறான். But the centurion pleaded to Jesus that this my servant is crippled. நாம் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற காரியம், Whatever we plead unto God, நாம் அவரிடத்திலே கேட்கிற காரியம் உகந்ததா இருக்கும் என்று சொன்னால், when whatever we ask is pleasing in the sight of நாம் God, எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஒன்றை கர்த்தர் நமக்கு தருவார். God will give us more than what we expect. சொன்ன அந்த நேரத்திலே அந்த நாழிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமா இருந்தான். At the very same instance the servant was healed. வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் என்று சொன்னார். Then Jesus looked at the centurion and told him to நீ go. விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். Let it be unto you according to your faith. அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். At that instance his servant was healed. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. Lord, you have given us the authority to receive whatever we ask from you. அவரால் உண்டாகுகிற அல்லது அவரால் ஏற்படுகிற அந்த நன்மை எனக்கு மேன்மை உள்ளதா இருக்க வேண்டும். But the blessings that I receive from him should be honorable. நான் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் ஒருவேளை நான் ஆண்டவரை போய் கடின உழைப்போடு செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. There is no necessity that we should work hard for the things that we ask from God. அல்லது வீண் அலைச்சல்கள் வீண் தொல்லைக்கு நேராய் கடந்து போக வேண்டியது இருக்காது. There will be no necessity for us to labor and go in vain. ஆண்டவர் கேட்டதையும் அவராலே கிடைக்கும்படி செய்வார். கேளாததையும் அவரிடத்திலே உகர்ந்ததா இருக்கும் பொழுது கேளாததையும் தேவன் தருவார். When we ask God and it is pleasing and desirable in the sight of God, God will answer us with what we ask and more than what we ask. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்திலே மோசேயும் ஆரோனும் போய் கேட்கிறார்கள். Moses and Aaron goes and pleads with the Pharaoh. என் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். Set us free that we will go and worship our God. ஆனால் அவர்கள் போனது எதற்காக என்று சொன்னால் தேவனை ஆராதனை செய்வதற்காக. The very reason they went was to worship God. தேவன் அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கினது நோக்கம், கேட்டது காரியம் அவர்களை விடுதலையாக்கி தேவனை ஆராதிப்பதற்காக. The reason that God delivered them and they could come free and worship him was the very reason. ஆனால் கேளாத ஒன்று தேவன் அவர்களுக்கு தந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அருளினார். But God also granted they did not ask for. நீங்கள் கட்டாத வீட்டை, துறவாத நிலத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொன்னார். God said that you will live in the houses that you did not build and you will have water from the wells you did not dig. நீங்கள் அனுபவித்திராத ஒரு அனுபவத்துக்குள் உங்களை நான் கொண்டு போவேன் என்று சொன்னார். He said I will take you into newer experiences. எந்த ஒரு வீண் அலைச்சலும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களுக்கு அருளினார். God granted them that they lived in harmony and peace without any trouble. நாம் அவராலே என்று நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, when we receive it from him, நாம் கேட்கிற காரியம் அவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும். whatever we ask should be pleasing to him. இந்த நூற்றுக்கு அதிபதி அவர் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டான்? The centurion, what did he ask God? ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Lord, just say a word. உம்முடைய வார்த்தை என் வேலைக்காரனை சொஸ்தமாக்கும். Your word will heal my servant. இதே ஒரு சூழ்நிலையில் தான் எவிரு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து கேட்கிறார்.
The same situation is when we see Jairus comes to Jesus. அவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கும் பொழுது, When he comes to Jesus and asks, என்னுடைய மகள் வியாதியாய் கிடக்கிறார் என்று சொன்னார். he said, my daughter is sick. ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்விடத்திற்கு போனார். But Jesus went to this place. ஆனால் இந்த ஜெபத் தலைவனாகிய அந்த மனுஷன், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர் என்று சொல்லவில்லை. But Jairus, the head of chief, he did not say, Lord, just say a word and it is enough. ஆண்டவர் என்ன பண்ணாரு, போறதுக்குள்ளே அந்த பொண்ணு மரிச்சு போச்சு. But before Jesus could go there, the daughter died. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். Everybody is mourning. ஆனால் அவரால் தான் அந்த மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். But Jesus raised the daughter back to life. ஆனால் இங்கே நடந்த சம்பவம், But this situation, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், Lord, if you just say a word, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். my servant will be healed. அந்த மூமெண்ட், அந்த சூழ்நிலையில அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். At that very instance, the servant was healed. இன்னைக்கு ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், Lord, today if we receive it from you, ஆண்டவரே, நாங்கள் அவராலே பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மேன்மையான காரியம் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். whatever honorable or blessing that we receive from him will be great. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து போகும் ஆண்டவரே. That will lead us to a greater blessing, Lord. இரண்டாவது, அவரால் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? Secondly, what do we receive from him? நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should accept him. நாம் ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should receive him and accept him in our hearts. எப்படி ஏற்றுக்கொள்வது? How should we accept God? ஆண்டவரே, என் தேவனால் இது முடியும், என் தேவன் இதை செய்து எனக்கு காட்டுவார் என்கின்ற ஒரு இருதயத்திலே ஒரு உணர்வு வர வேண்டும். We should have an understanding that it is possible for my God to do it. யோவான் 1:12 வாசிக்கிறோம். We read in John 1:12. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். He has given them the right to become the children of God, whoever believed in his name and received him. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவரால் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்ன? What is the blessing that those who receive him receive? அவருடைய பிள்ளைகள். They will be called the children of God. அவருடைய ஜனம் என்று தேவன் ஒரு அழைப்பை கர்த்தர் தருகிறார். God gives them a name that they will be the people of God. ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலோ அல்லது வசிக்கிற இடத்திலோ பிரயாணம் பண்ணுகிற இடத்திலோ அநேகரை நீங்கள் சந்திப்பது உண்டு. You may meet different people in your workplace, in your society and in your travel. தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, When we see people who do not know the Lord, அந்த அந்நியரை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவரை என்ன சொல்லணும்? புறஜாதி என்று சொல்லுவோம். when we see the other people of the world, we call them Gentiles. ஒருவேளை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நாம் அந்த இடத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், But if we see a person who is saved, பேரு தெரியாது, ஊரு தெரியாது, we may not know their name or the place ஆனால் from அவர்களை they come. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, But because they have received the Lord, நம்ம இன்னொரு இடத்துல போய் சொல்லுவோம், we will go to another place and say, கர்த்தருடைய பிள்ளை எனக்கு உதவி செய்தார்கள். a child of God helped me there. அங்கே தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். There were the children of God there. ஒருவேளை நம்மை பார்த்தவர்கள் சொல்வார்கள், ஒரு தேவ பிள்ளை அந்த இடத்துல இருந்தான் என்று சொல்லி. Some other people may also say that there was a child of God there. ஒருவேளை பிரபலமான அல்லது என்னுடைய சந்ததி ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு பேர் பெற்ற ஒரு புகழ் பெற்ற ஆண்டவரே நான் பேரிலே வந்திருந்தாலும், Even if my descendants have been very popular, அது எனக்கு மேலானதா இருக்காது. it will not be a great thing for me. ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற அந்த மேலான உத்தரவாதத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். We thank you because you have given us a greater privilege to be called as a children of God. இந்த ஆசீர்வாதம் உங்கள் கிரியையினால் வந்தது அல்ல. This blessing we did not receive it by our work. இந்த ஆசீர்வாதமான காரியமானது உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய முன்னோர்களினால் வந்தது அல்ல. This blessing we did not receive because of our parents or our forefathers. இது அவராலே கிடைக்கப்பட்ட ஒன்று. We have received this from him. சகலமும் அவரால் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. All things were created through him. அப்படி அவரால் நமக்கு கிடைக்கிற ஒன்றை What we have received from him, ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கணும். ஆண்டவரே, Lord, I should be a person who receives you. என்னை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லணும், அந்த ஐடென்டிஃபிகேஷனை பார்த்து சொல்லணும், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. The other people should identify me as a child of God. என்னுடைய ஆண்டவரே என் வாழ்க்கை முறைமைகளை பார்த்தோ அல்லது என்னுடைய காரியங்களை பார்த்தோ அல்ல, என்னை பார்த்தவுடன் அவர்கள் சொல்லணும், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். Not just by my way and acts of living, people should say that I am a child of God the instant they see me. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஒரு முறை அழைத்து கேட்கிறார். One instance Jesus calls his disciples and asks,
என்னை யார் என்று இந்த ஜனத்தார் சொல்லுகிறார்கள் என்று கேட்டபொழுது When Jesus asked them, who do the people think I am? சீஷர்கள் எல்லாம் சொல்ல, உம்மை யோவான் சானகன் என்றும், சிலர் ஏசையா என்றும், சிலர் எரேமியா தீர்க்கதரிசி என்றும், சிலர் உம்மை சில தீர்க்கதரிசிகள் என்றும் அழைக்கிறார்கள் என்று சொன்னார். The people have been telling that you are Isaiah, Jeremiah, or John the Baptist, or one of the prophet. ஆனால் ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அதை கேட்டார் என்று சொன்னால், But the reason Jesus asked this is யாராவது மேசியா என்று சொல்லி இருக்கிறார்களா என்று சொல்லி, to know if anybody has said that he was the Messiah. ஒருவரும் அவரை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. Nobody had accepted or received Jesus as a அவருடைய Messiah. நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ தேவன் அவர்களை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். God has given the authority that whoever receive him and believe in his name will be the children of God. ஆனால் யாரெல்லாம் மேசியா என்று தேவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, But whoever receives Jesus as a Messiah, தேவன் அவர்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். God gives them a great blessing. இந்த சீஷர்கள் இதை சொன்னவுடன் As soon as the disciples said this, இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் கேட்கிறார், Jesus asked the disciples, நீங்கள் யார் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். who do you think I am? எல்லாரும் மௌனமா இருக்கும் பொழுது When everybody were quiet, அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சொல்லுகிறார், Apostle Paul நீ alone says, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். you are Jesus Christ, the Son of the living God. ஆங்கிலத்திலே பார்ப்பிட்டு சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, The words in English says, you are the Messiah. you are the Messiah. Amen. Praise the Lord. Amen. Hallelujah. Matthew chapter 16:16. And Simon Peter Peter said, answer, you are the Messiah. Praise the Lord. Amen. Hallelujah. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். Peter answered, you are the Messiah, the Son of the living God. எல்லா ஆண்டவர் எதிர்பார்த்தது அதுதான். This is what Jesus நான் expected. எதற்காக வந்தேன்? ரட்சிக்க வந்தேன். I came to save. அவர்களை சேர்த்துக்கொள்ள வந்திருக்கிறேன். I came to gather them. என்னை மேசையாவா என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லிதான். Have they accepted me as a Messiah? இந்த வார்த்தையை சொன்னவுடன் As soon as Peter told this verse, 18 வசனத்திலே வாசிக்கிறோம், in 18 we read, பேதுருவே, and I tell you, Peter, நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், on this rock I will build my church, பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபொழுதும் மேற்கொள்வதில்லை. and the gates of Hades will never overcome it. ஆண்டவரை அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தருகிறார். Whoever has received and believed in him he has given them the authority to be the யார் children of ஒருவர் God. அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, Whoever accepts him as a Messiah, அவருடைய சபையை கட்டும்படி, ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறார். God establishes us that we will build the church of God. இன்னைக்கு எல்லாரும் நம்முடைய உள்ளத்துல இயேசுவே நீதான் ரட்சகர், நீதான் மேசியா என்று சொல்லுவோம் என்று சொன்னால், If each one of us tell in our hearts, Jesus, you are the Messiah, இந்த உலகத்துல உங்களை கர்த்தர் சபையை கட்டும்படி வைப்பார். God will enable you to build the church in this earth. தேவ ராஜ்யத்திற்கு பயன்படும் பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். God will use you as vessels to build இது the kingdom of மனுஷனால் God. உண்டானதல்ல, அவரால் கிடைக்கிற ஒன்று. This is not by man, but it is from him. மூன்றாவது அவரால் கிடைக்கிற ஒரு காரியம், Thirdly, what we receive from him. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 வாசிப்போம். John chapter 6 verse 53 onwards. அவராலே பெற்றுக்கொள்ளுகிற இன்னொரு காரியம், Another thing that we receive from him, அவரால் நமக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளுகிறோம். we have received eternal life because of him. அவரால் ஒரு அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். And because of him and through him, from him we have received. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அவரால் ஒரு நன்மையை தேவன் நமக்கு தருகிறார். God blesses us with whatever we ask from him. இன்னைக்கு அவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒன்று நித்திய ஜீவன். And today we have received eternal life from him. அழிந்து போக வேண்டிய இந்த சரீரமானதை This perishing body, அழியாதபடி கர்த்தர் நித்தியத்திற்கென்று தேவன் நம்மை உண்டு பண்ணி வைக்கிறார். God has established us for immortality and eternity. நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். God says that I will bring him back to life. ஒருவேளை இதுவரைக்கும் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். Till now maybe you are crippled because of your situation. ஒரு முடங்கி போன ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், If the situations around you have suppressed you, அவராலே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணும்படி வைப்பார். God is able to resurrect you from him. கர்த்தாவே, நீர் எங்களை எழும்ப பண்ண செய்வீராக. Lord, may you help us, resurrect us. 57 வசனம் சொல்லுகிறது, Verse 57 நீ says, பிழைப்பாய், you will live. என்னாலே பிழைப்பாய். You will live because of me. அந்த அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே Because you eat and drink of me, நீ என்னாலே பிழைப்பாய் என்று சொல்லப்படுகிறது. you will live. அவராலே பிழைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். God will enable us to live because of him.
ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க உம்மாலே பிழைப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will live because of இனி you. பிழைக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே In situations where our lives are written off, பிசாசு உங்களுக்கு வந்து சொல்லுவான், maybe the devil comes and tells you, நீ எந்த காரியத்துல நீங்க முன்னேற முடியாது என்று சொல்லி, you cannot go ahead in உங்க anything. லைஃப் அவ்வளவுதான் என்று சொல்லி ஒருவேளை பிசாசு உங்களுக்கு சொன்னாலும், Even if the devil says that your life has ended நீங்கள் here, கர்த்தருடைய வார்த்தை வசன உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பேன் என்று சொன்னால், if you abide in the word of God, அவராலே நீங்கள் பிழைப்பீர்கள். you will live because of him. அவராலே பிழைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us to live because of him. ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். In the book of Ruth, 2nd chapter and verse 12. கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, Because you have taken refuge under the wings of God, அவராலே ஒரு நிறைவான பலன் கிடைக்கும். you will receive a rich reward அப்ப நீ because of him. எல்லாத்தையும் இழந்து போயிட்ட, Lord, you have lost everything. உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, Your life has nothing. அடுத்த நிலைக்கு அடுத்த நாளுக்கு என்ன சூழ்நிலை என்று சொல்லி ஒரு நிலையில இருக்கிறாய். You are in a situation where you do not know what is there for the next meal ஆனால் or the நீ next இப்போ day. வந்திருக்கிறது எங்க தெரியுமா? அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். But now you have come unto the wings of God where you have taken அவருடைய refuge. சமூகத்திற்கு வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார், Because you have come to the presence of God, அவராலே உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டாகும். you will receive a rich reward by the Lord. இன்னைக்கு ஆண்டவரே, உம்மாலே நிறைவான பலனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace that I will receive a rich reward by you. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் வாசித்து முடிப்போம். Let us read one verse lastly. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். And he will give you another advocate to help you and be with you forever. நான் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அவரால் தரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். God will give you a comforter because of him. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவரால் கிடைக்கிற ஒன்று, In this day of Pentecost, what we receive from him is பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. the power of the Spirit, Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், If we have the power of the Holy Spirit in us, நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். we will have a confidence. நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். There will be a spirit of joy in us. ஒருவேளை உங்கள் மாமிசம் சோர்ந்து போய் இருக்கலாம். Maybe your flesh is weak and fading. ஆவியானவர் உற்சாகம் உள்ள காரியத்தை நமக்கு கொடுக்க அவராலே மாத்திரம் முடியும். The Holy Spirit can encourage us and continue to help us. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். I request you to mark Acts chapter 2 and அவரால் கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் அனுபவம். the experience or the anointing of the Holy Spirit is another blessing that we receive from him. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவன் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படி அநேக பாஷைகளை பேசினார்கள். They spoke in different tongues according to the filling of the Holy Spirit. இன்னைக்கு அவராலே கிடைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக ஸ்தோத்திரம். Thank God for everything that we receive from him. ஆண்டவரே, உம்மால் நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவரால் பெற்றுக்கொள்ளுகிறது. Whatever we receive, we ask him, we receive from him. உம்மை நான் ஆண்டவரே அறிக்கை செய்யும் பொழுது உம்முடைய பிள்ளையாய் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தருகிறீர் ஆண்டவரே. When we proclaim your name, you give us a recognition as a children of God. ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய சரீரம் அழிந்து போகக்கூடிய சரீரத்தை அவரால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறீர். You have given us an eternal life from this perishing body. அவரால் கிடைக்கப்படுகிற ஒன்றை What we receive from him, நாம் அவருக்கென்று என்ன செய்கிறோம்? what do we do for him? நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? What should we do for him? நாம் 1 யோவான் 3:22 வாசித்தது போல, Just like we read from 1 John chapter 3, verse 20, பிரியமான காரியத்தை நாம் அவருக்கு செய்ய வேண்டும். we should do what is pleasing to him. சாலமோனுடைய வேண்டுதல் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதா இருந்தது. The prayer of Solomon was pleasing in the sight of God. என்னுடைய ஜெபம் இச்சைக்குரிய ஜெபமா இருக்கிறதா? Is my prayer a prayer of lust and flesh? என்னுடைய ஜெபம், என்னுடைய வேண்டுதல் உகர்ந்த ஜெபமா இருக்கிறதா? Is my prayer a pleasing and desirable one in the sight of God? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு அது பிரியமா இருக்கும் என்று சொன்னால், If it is pleasing in your presence, ஆண்டவரே, அதுதான் நான் உமக்கு செலுத்தக்கூடிய கனத்திற்குரிய ஒன்றா இருக்கிறது.
It is a way of me honoring God. யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது, When we read in John chapter 1 verse 12, அவருடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசத்தை வைக்க வேண்டும். we should trust in God alone. என் தேவன் எனக்கு இதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும். We should have the trust and hope that my God is able to do it for me. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். God is able to change everything. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடா இருக்கிற சூழ்நிலை அவர் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வர வேண்டும். We should have the confidence and faith that he is able to change every difficult situation in my life. மூன்றாவது யோவான் 6:54 It's thirdly in John chapter 3 and verse 6. நாம் அவரோடு பண்ணின உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் நம்மை கேட்கிறார். God asks that we will renew and abide in the covenant relationship that we have made once with him. நான் அவருக்கென்று வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். We should commit and surrender ourselves to live for him. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41